ரோஹில்லாவின் கதை. எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபாவின் அன்பை ரோஹில்லாவின் கதை நமக்கு காட்டுகிறது. உயரமாகவும் வாட்டசாட்டமாகவும் காளையைப் போன்ற வலிமையுடையவனாகவும் உள்ள ரோஹில்லா என்பவன் சீரடிக்கு வந்தான். நீண்ட கப்னி என்னும் உடை அணிந்திருந்தான். பாபாவிடம் உள்ள அன்பினால் அங்கு தங்கியிருந்தான். இரவும் பகலும் கலீமாவை, அதாவது திருக்குரானின் பாடல்களை சப்தமாகவும் குரூரமாகவும் ஒப்புவித்து அல்லாஹு அக்பர், கடவுளே பெரியவர் என்று கத்துவான். சீரடியின் பெரும்பாலான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டுக்கு திரும்பும் பொழுது ரோஹில்லாவின் குரூர இறைச்சல்களாலும் கத்தல்களாலும் வரவேற்கப்படுவார்கள். அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையும் அசௌகரியமும் அடைந்தனர். மௌனமாக இந்த தொல்லைகளை சில நாட்கள் பொறுத்திருந்து அவர்களால் இனிமேல் இத்துயரம் பட முடியாது என்னும் நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹில்லாவின் தொந்தரவை நிறுத்தும்படி வேண்டிக் கொண்டனர். பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை, மாறாக அவர்களை கடிந்தார். அவர்களை தங்கள் வேலைகளை கவனிக்கும்படியும் ரோஹில்லாவை கவனிக்க வேண்டாமென்றும் கூறினார். அவர் மேலும் ரோஹில்லாவுக்கு மிகவும் கடுதலான மனைவியொருத்தி இருக்கிறாள் என்றும் அவள் உள்ளே வர முயன்று ரோஹில்லாவையும் தம்மையும் தொந்தரவு செய்வதாகவும், ஆனால் ரோஹில்லாவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைய துணியவில்லை என்றும், ஆதலால் அவர்கள் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறார்கள் என்றும் கூறினார். உண்மையில் ரோஹில்லாவுக்கு ஒரு மனைவியும் கிடையாது. அவனுக்கு மனைவியாக பாபா குறிப்பிட்டது துர்பூர்த்தி, அதாவது கெட்ட எண்ணங்களாகும். ஏனெனில் வேறதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக் கொள்வதிலும் முறையிட்டு பேரிரைச்சல் செய்வதையும் பாபா விரும்பினார். அவர் ரோஹில்லாவின் பக்கமிருந்து ரோஹில்லாவின் இரைச்சல்களையும் கூக்குரல்களையும் பொறுத்து கொள்ளுமாறும் அவை சீக்கிரம் மறைந்துவிடும் என்றும் கூறினார்.